கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளிம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய வானம் புதிய பூமியைப் போல நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக இருக்கிறதா? முந்தின புரஜாதி வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போயினவா, அல்லது இன்னும் தொடர்கிறதா? அதே பாவ வாழ்க்கை, அதே புரஜாதி வாழ்க்கை, அதே மறைமுகமான வாழ்க்கை, மறைமுகமான பாவங்கள், மறைமுகமான காரியங்கள். இன்னும் வாழ்க்கை புதிதாக்கப்படவில்லை. திடீரென்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது அசிங்கமாக பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தோடு ஜீவிக்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். பெரும் சத்தமாக பிரசங்கத்தை நாம் சபையிலே கேட்கிறோம். அதை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோமா? அல்லது அப்படியே விட்டுவிட்டு மீண்டுமாய் பாவ வாழ்க்கை வாழ்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வேதத்தை, பைபிளை நாம் வாசித்தால் மாத்திரமே, அதன்படி நடந்தால் மாத்திரமே, பரிசுத்தமாய் ஜீவித்தால் மாத்திரமே, ஜீவனுள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாய் இருப்பார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய கண்ணீர் கவலைகள் யாவையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து துடைப்பார். துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்கிறதா? அல்லது பழைய வாழ்க்கையே தொடர்கிறதா? பழைய பாவங்கள் தொடர்கிறதா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதத்தின் வசனங்கள் யாவும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். இதை நாம் வாசிக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தாகமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுப்பார், அதுவும் இலவசமாய் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நீ என் மகன், நீ என் மகள் என்று அவர் மார்தட்டி சொல்வாரா? அப்படியான ஒரு பாவமில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும்
இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு பயமில்லை, வேத வசனத்துக்கு பயமில்லை, விசுவாசம் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து திடீரென்று வரும்போது அவரோட கூட நாம் நித்தியமாக வாழ்வோமா? அல்லது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே இரண்டாம் மரணமாகிய நித்தியமான வேதனை நமக்கு வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாருங்கள் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஜீவனுள்ள தேவனே, மெய்யான தெய்வமே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த வசனங்களை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தாவே, கேட்டு அப்படியே விட்டு விட்டு செல்லாமல் அதன்படி பயத்தோடு ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். எங்களுக்கு எரிகிற கடல் வேண்டாம், அக்னியும் கந்தகமும் எங்களுக்கு வேண்டாம் ராஜாவே. இரண்டாம் மரணமாகிய ஒரு கொடிய நரகம் வேண்டாம் எங்களுக்கு ராஜா. நீங்கள் திடீரென்று வந்தால் நாங்களும் உங்களோட நித்தியமாக வாழ வேண்டும், நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்பா இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரப்பா, யெகோவா ரூபா, யெகோவா சம்மா, யெகோவா சாலாம். உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.